பொட்டை நாடு பிள்ளாகுவ ஜலவதீடு ஜகமி புகழ் வீரனா சூரனா தீரனா கிடைக்கும் அந்த பழம்
தெரியல சொல்லு. தெரியாதவா தெரியல சொல்றா. செத்துறா பாடு. தீபாவளிக்கு வெடி வேறானா பொங்கலுக்கு வச்சுக்கிறான் போய். ஆமா அந்த பையன் இங்கே என்ன இப்படி அடிச்சுக்கிறேன் வீட்டுலயும் அடிச்சுக்கிறேன். என்ன சொன்ன சொல்லிக்கிறேன் சொல்லு. இங்க வா சும்மா அடிக்காத முட்டை ஒஞ்சிரும். பாம்பு முட்டை அழவ வச்சுக்கிறேன். பாம்பு முட்டை அழவ வச்சுக்கிறேன். என்ன பாம்பு அணு கொண்ட உம்மால முட்டை மேலேயே பாம்பு படுத்துருக்கு. நீ அடிக்கலாம் உம்மால இந்த பணியில என் பாம்பு கலப்பணும். அது விஷத்தை கக்கணும். அதை பார்த்து உம்மால அர்த்த கட்சியா பாடிக்கோ. உம்மால வெளியே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ஒட்ட வைக்க முடியாது. ரொம்ப வச்சுக்கிறா பாடு. ஐயோ முழுச்சு அறுத்து வாயில போட்டு என் கல்யாணம் சாமா போட்டு அம்மா என் பொண்டாட்டி விட்டால விடுவா. என் மாமியாரு கேப்பான டெய்லி வேற தொட்டு தொட்டு பாப்பா. அவ என்ன தொட சொல்லலாம். அம்மால எனக்கு தெம்பா இருக்கும். தப்பா நினைக்காதீங்க. என் மாமியார் என் மாமியார் கல்யாணத்துக்கு சீதனமா கட்டணும். 3 பட்டை வெள்ளி அண்ணா கயிறு 3 பட்டடா பொட்ட
யார போட்ட டேய் உட்கார்ந்து கேட்டியா நானா போட்டா ஏய் உட்கார்ந்து கேட்டியா என்ன சொல்ற முக்கா நான் என்னதான் போட்டேன் அடி அடி அறுத்து கொடுத்தோம் பாக்குற வேலையா இருக்கு வணக்கம் ஏன் காலத்தாவதோ என்னடா ஏடா காலத்தாவதோ என்னடா செவடியா பையா மொன நீங்க எனக்கு முன்னதாக வரக்கூடியவன் ஏன் காலத்தாவதோ அம்மா கூட்டங்குதுன்னா மொன நீங்களா நான் ஏய் ஒரு நாளா ரெண்டு கத்த முடியும்டா டேய் கையில கத்தியா கத்த பொழுதுறாடி அம்மா நான் யா ஏய் ஏன் காலத்தாவதோ நான் என்ன கேட்டுங்கற ஏய் எனக்கு முன்னதாக வரக்கூடியவன் கோபப்படாத உட்கார ஐயா ஆமாவா ஐயனே ஏய் அமர்வா ஐயனே சொல்லு ஐயா சொல்லு வணக்கம் 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 நான் கேட்டீங்க ஏய் எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏன் காலத்தாமதம் கேட்கறது யாரு எதுவா கேட்கிறேன் யா சாமான் நீ கேட்கல எதுவா கேட்கிறேன் எஜமா எங்க எஜமா கேட்கற கேட்கிறேன் பதில் யாரு சொல்லணும் தக்க பதில் உனக்கு வேணும். சத்தமா ஏய் சொல்லுங்க ஐயா ஏய் எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏன் காலதாமதம் முதல்ல பண்ணிக்கு போகணுமா நம்ம என்னோடு வரக்கூடியவன் ஏன் காலதாமதம் என்னது ஏய், ஏன்டா காலதாமதம் கேட்கறது யாரு எதுவா கேட்கிறேன் பதில் யாரு சொல்லணும் காவல் உரைக்க வேண்டும் காவல்காரன் யாரு நீதான் எஜமா யாரு நாடு பதில் யாரு சொல்லணும் நீதான் யாரு கேள்வி கேட்கலாம் நாடு கேளு அப்ப சொல்றேன் என்னடா கேட்கிற? முன்னாடி வாங்க. முன்னாடி வாடா. முன்னாடி வா. முன்னாடி போறீங்க. பின்னாடி போறீங்க. போன் நம்பர் கொடுக்க போறேங்க வண்டி வர்றேன்னா ஏய், எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏன் காலத்தாமதம் கோவப்படாத பல்லாலும் குத்துருவான் ஐயா உங்களை பார்க்கலாம் எங்க ஊர்லங்க உங்க ஊர்ல மாரியாத்தா திருடுறான் என்ன அவளுக்கு விதி இல்லாம திருடலாம் பொங்கல் அதுமா திருடுறான் ஏய், அவன் திருடி எந்த பேப்பர்ல போட்டு சீரியல் பல்பெல்லாம் கட்டி கட்டி. டியூப் லைட்லாம் சொருவி சொருவி. தெருவுக்கு லெவடியாலா போட்டு ரேடியோ லெவடியா ரேடியோ 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 தாலி ஆக்க எங்கனா பார்த்தா Hey, coba nana. Mau dari kudu Sana sidra. ரேடியோ ரேடியோ Hey, பாலையா தவிலே பாடலி கட்டி ஐயா வாயில என் மாரியம்மன் திருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை மாரியம்மனுக்கு திருவிழா செய்யறோம் ஆமாடா எதற்காக? நாடு நலம் பெற நாட்டு மக்கள் நலமாக வாழ்வதற்காக வந்துகிறாரா சாலமோன் பாப்பா நாடி நலத்தையே நாட்டு ஆண்டுக்கு ஒரு முறை மாரியம்மனுக்கு திருவிழா செய்யறையா எதுக்கு செய்றாங்க பணம் போயிட்டு போய் பண்றோம் நம்ம மாரியாத்தா கேக்குதா மாரியாத்தா பேரை சொல்லி நம்ம தான் மொத்தமா அடிக்க போறோம் சரி சரி மாரியம்மன் திருவிழா விழா கோலமா நடக்குது சபாஷ். ஐயோ ஐயா நாடகம் வச்சாங்க ஏய். சூப்பரான நாடகம் சிறப்பாக இருக்குமே ஆமாங்க. ஏய், என்ன நாடகம் பண்றாங்க என்ன நாடகம் சொந்தவாசி நொலதேவி நாடகம் ஏய் வந்தவாசி ஸ்ரீ கலைதேவி நாடகம் பண்றோம் சொந்தவாசி நொலதேவி நாடகம் வந்தவாசி சொல்றது வந்தவாசி நொலதேவி நாடகம் பண்றாங்க ஏய். ஜனம் எக்கச்சக்கமான ஜனம் ஜனம். ஐயோ கூட்டமா கூட்டம் சென்னல்ல ஐயோ சரியான கூட்டம் கூட்டம். ஊர் மக்களே உட்காந்து நாடகம் பார்த்தாங்க நாடகம் பாக்குறாங்க அடடா புது கம்பெனி சொல்றாங்களே ஏய். நம்மளும் போய் நாடகம் பார்க்கலாம் நாடகம் பாக்குறாங்க நாங்க போய் உட்காந்து நாடகம் பார்க்கறோம் நாடகம் பாக்குறீங்க யார் யாரு யார் யாரு நானு ஏய். என் பொண்டாட்டி ஏய். என் சம்சாரம் என் மனைவி மை ஒய்ஃப் என்ன சொன்ன நானு ஏய். என் சம்சாரம் ஏய். என் பொண்டாட்டி மை ஒய்ஃப் ஏய் நீ கூறினாயே அனைத்துமே ஒன்றுதான் என் கொஞ்ச அண்ணன் சம்சாரம்னா யாரு அத
அது சட்டத்துல கல்யாணம் பண்றது. அது சட்டம். மனைவி யாரு? அது நோட்டீஸ் அடிச்சு கல்யாணம் பண்றது. அது மனைவி. அப்பா அம்மாவுக்கு தெரியாதோ தள்ளி போய் லோடு ஏத்தி கல்யாணம் பண்றது. அது நம்ம ஏறி போச்சு. நாடகம் நல்லா ஆசம் தந்த பரிசம். ஐயோ அம்மா பிள்ளை வேசக்காரன் பாரு. ஒட்டவாசக்காரர் எப்படி வெள்ள வேஷம் ஆடுவான்? எப்படி ஆடுவான்? ஆடி நான் பொம்பளை வேஷம் சித்திரப்பு கலைஞர் நாடக மன்றத்துல. ஐயோ அம்மா முடியல. ஐயோ அவன் வயசுக்கு சோறு தூண்டானோ துணி தூண்டானோ. அவன் பேரு என்ன? அவன் பேரு கேக்குறாங்க. பேரு எதுக்கு? உள்ள வந்தா நிறைய பேர் பேரு கேக்குறாங்கல்ல. உள்ள போக முடியல போட்டோ எடுக்கணும்ன்றாங்க. பையன் சித்தி கடப்படாது. சரியான கூட்டம். நாடகம் நல்லா போயிட்டு போது நடு நேரத்துல ஜோடு மழை பெய்யுது. மக்கள் கூட்டம் அனைவரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. பணம் கொடுத்துருவாங்களா? மனசு கேட்கலங்க. நாடகம் நல்லா போகுது. எழுந்து போலாம். அப்ப மழை பேச்சுதான் பெட்டிக்கார ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டு? சரி பாதுல நின்று போச்சு. பணம் கொடுத்தாங்களா ஊராரு? என்ன நினைச்சு பாடுறாரு. தொடர்ந்து நாடகம் மாச்சு மழையில நின்று போச்சு. அம்மா தாயே சட்டா பேச்சு. யாரு பார்த்தா எல்லா ஜனங்களும் எழுத போறாங்க. வீட்டுக்கு போறாங்க. நாங்க 4 பேரை எழுது நாங்களே எங்க வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போறீங்க? ஐயா இருப்பதிலே பெரிய வீடு யார் வீடு தான். இருப்பதிலே பெரிய வீடு யார் வீடு? வீடுதான். என்ன ஒரு 10 சதுர வீடு இருக்குமா? ஒரு 10 சதுர வீடு ஒண்ணு இல்லாத நீயே 10 சதுர. டேய் 2 வருஷமா கட்டாது. அது உடைய பரிசுங்க. பெரிய வீடு ஒரு 50 சதுரம். அது உடைய பரிசு. 100 சதுரம். அட என் மூத்தத்துல போய் கேக்குறா. கம்பெனி ஓட்டன்னா 100 சதுரத்துல மூடு. வந்து பாரு என் பேலஸ். பாகதர போறாங்க. 28ஆம் தேதி. கணக்கு அடிக்கல அவங்க. ஏய் ஆமா அதுல போகட்டும். சென்னை மாநகரிலே முதல் முறையாக கட்டாங்க LIC பில்டிங் மவுண்ட் ரோட்ல. 18 அடுக்கு மாடி மவுண்ட் ரோட்ல. LIC. ஆமா 14 அடுக்கு மாடி. 18 அடுக்கு மாடி LIC. ஆமாடா. LIC தான் என் வீட்டு பாத்ரூம். ஐயா பெருமை தெரியாம உன்னை அடிச்சுட்டு வாடா என்றும் ஓடா என்றும் பசை மாறி போயிட்டேன். ஐயோ வெள்ள வேசம் உட்காருங்க. கேவலம் பப்புனு வேசம். வெள்ள வேசக்கார 10 சதுர வீடு கட்டவே 2 வருஷம் ஆச்சு. LIC பில்டிங்கே வீட்டு பாத்ரூம்னா வீடு எவ்வளவு பெரிய வீடு? உட்காருங்க ஐயா. உட்காருங்க ஐயா. LIC வீட்டு பாத்ரூம் தர நின்னா LIC வீட்டு பாத்ரூம் அக்கால LIC வீட்டு பாத்ரூம் பண்ற சொல்றீங்க. நீ நின்னுங்கிற அக்காலவை கை நீட்டு பேசுற. பப்புனு வேஷம் ஆடுற எங்க அம்மா மாணவிய பிடிக்க கிடையாது. முன்னாடி போடு. அது அம்மா தோடிப்பாளா?
வண்டியை யார் பிடிக்கிறது? நானே பிடிக்கிறேன். நானே பிடிக்கிறேன். எல்ஐசி வீட்டு பாத்ரூம். உட்கார காலு அம்மா பிடிப்பாளா? மாமாவை டென்ஷன் பார்த்தா கம்பெனில என்ன வேசாடுற அம்மால என்ன கை நான் என்ன வேசாடுறேன்? கேவலம் பப்புடு வேஷம் ஆடி கிடக்குறேன். பப்புன்னு வேஷம் ஆரம்பிச்சு பப்புன் சார் பப்புடு சார். பப்புடு சார். பப்புடு சார். பப்புடு சார். பப்புடு சார். பப்புடு சார். நீ வாடாங்க பக்காடா ஓய் பப்புன் சார். பப்புடு சார். பப்புடு சார். புடி டென்ஷன் பத்தாத புடி பிடிக்கல ஐயா. பப்புன் வேஷக்காரன் சொல்றேன்னு காலை பிடிக்கிறியே ஐயா சூடு சொன்னல எல்ஐசி பில்லுக்கா வீட்டு பாத்ரூம்னா வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும் அதனால பிடிக்கல. அந்த ஒரு வார்த்தையில தான் உயிரே வச்சுக்கணும். ஐயா எல்ஐசி வீட்டு பாத்ரூம். எடி போ எடி போடா ஐயா நண்டவா நடுறா வேகமா வேகமா நடுறா நடுறா போய் கறி கூட்டு அசிக்கிட்டு உள்ள போடு உள்ள போ உள்ள போடுறான் உள்ள போடுறான் எல்ஐசி வீட்டு பாத்ரூம். அந்த ஓரமா போ எல்ஐசி எல்ஐசி வீட்டு பாத்ரூம். கையை கட்டியா உட்காரு நான் சூத்தல் கட்டி தலைவரா உம்மால இடையில உட்காந்து வாரி வாரி செனார்ல எத்தா சாம்பார் எத்தா எத்தா ரசம் கட்டா கைய கட்டா எடுக்கலாம் சாட்டிய எல்ஐசி வீட்டு பாத்ரூம். அப்ப என் வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும். நீங்க என்ன கேட்டியா என்ன உயிரா வைப்பானோ ஐயோ தலைவு மீறி போயிட்டு எல்ஐசி வீட்டு பாத்ரூம். போ அப்ப என் வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும். ஒரு ஆளு உள்ள போனோன்னு ஒரு ஆள் உள்ள போனா எனக்கு மூத்திரம் வர மூத்திரம் வர போய்ட்டு வாங்க. இங்கே போங்க ஐயா. இங்கே போங்க. நீ வாரி போட்டுற நான் சுத்தம் பண்றேன். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்ரூம்ல வேலை செஞ்சது நீ தானே ஏய், எல்ஐசி பில்டிங் வீட்டு பாத்ரூம். அப்ப என் வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும். ஒரு ஆளு உள்ள போனோன்னு வச்சுக்கோ ஒரு ஆளு உள்ள போனா இரு வர ரெடியா உட்காந்து நான் வானா மட்டும்தான் வரணும் அங்கேயே இருக்கணும் எல்ஐசி வீட்டு பாத்ரூம். அப்ப அம்மால போ ஒரு ஆளு உள்ள போனோம்னா ஒரு ஆளு உள்ள போனா இல்ல வெளியே வரல ஒரு ஆளு உள்ள போனோம்னா போனா ஒரு ஆளு வெளியே ஒரு எஜமான் கொடுக்காத சேர்ல போய் கால் மேல காலை போட்டு கால் ஆட்டிட்டு எல்ஐசி வீட்டு பாத்ரூம். சொல்றவனுக்கு தான் கேக்குற உனக்கு கொடுவா கேட்கறாங்கண்ணா. எல்ஐசி போல எனக்கு வீடு இருந்தா வீடு இருந்தா நான் ஏன் கூத்தார வர போறேன் இந்த புல்லூர்ல உத வாங்க போறேன் எங்கனா சோத்த தூணமா சூத்த முடிக்கணும் ஊட்ட நான் ஒரு விகலக்கவி சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழக்கூடாது சிரித்து வாழ வேண்டும் உழைப்பில் வாழவே கூடாது வாய் விட்டு சிரித்தா வாய் விட்டு போகும் உனக்கு நோயே வராதுங்க வராதே நம்ம சாப்பிடறதெல்லாம் தானே இது வரைக்கும் நோய் வந்ததே கிடையாது. ஆமா போறதுக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஊசி போடுறது ஆளே கிடையாதுடா. நீதான் ஊசி போட மாட்டேன்ற உன் பொண்ணுக்கு தான் நான் ஊசி போடுறேன் நாய் கட்டிச்சேன்
தொப்புல சுத்தி தொப்புல கீழே ஊசி போடணும். ஊசி போய் ஊசி போட சொல்லு. அடங்க ஐயா. ஏய் புறா. புறா இல்ல. ஒக்கா ட்ரிபிள் எக்ஸல் புறா. ஏய் நம்முடைய வேலை என்ன? கை வேலை. என்ன வேலை? நாளைக்கு என்ன வேலை? அந்த வாசி பஸ் ஸ்டாண்ட்ல. வடா சொல்லே. என்ன வேலை? நீயாவது பரவாயில்ல இந்த வேலை. உன் பொண்டாட்டி கற்பகம் வீட்டு கருப்பையா கண்ணுலாம் சூப்பரது. எப்ப வந்து விக்கு பழக்கடை பழக்கடை. என்ன பழம்? என்ன பழம்? இப்ப சீசனு மாதுளையா? கிடையாது. அண்ணாச்சா? இல்ல. மாம்பழமா? அது கிடையாது. என்னடா பழம்? தள்ளுற வண்டியில பழத்தை போட்டுட்டு உன் பொண்டாட்டி ஏய். என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? ஏய், சப்பட்டா சப்பட்டா. அப்படி பழ வியாபாரம் ஆகலன்னா ஏறி கிளம்பிடும். கவர்ல 4-5 பழத்தை போட்டுக்கோ. 10 ரூபாய்க்கு சப்பட்டா 10 ரூபாய்க்கு செய்யும் தொழிலே. ஐயா வட நாட்டிலே பிறந்தீர்கள். நல்லா படித்திருக்கிறீர்கள். படித்தவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. கொள்ளை செய்வதும் கொள்ளை அடிப்பதும் கண்ட பெண்களின் கற்பாய் உன்னை விட்டு நான் பிரிந்தது கிடையாது. என்னை விட்டு நீ பிரிந்தது கிடையாது. ஐயா வழிப்பறி கொள்ளையடிக்க வேண்டும். இந்த உருவத்தில் சென்றா அடையாளம் கண்டுபிடித்து முகமுடி அணிந்து கொண்டு கொள்ளையடிக்க கஜா டைம் ஆயிப்போச்சு.